சிறப்பிக்க வைக்க கருணாகர ஐயா அவங்க பேசுவாங்க. இக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு. பெற்ற பொழுதினிலும் பெரிது உவப்பர் பெற்றோர் தாம் பெற்றது உற்றதென உலகுக்கு எனின். அனைவருக்கும் வணக்கங்க. குரு பலம், சனி செவ்வாய் ராகு கேது பலங்கள் அப்படிங்கிறதுக்கு கீழே நான் இப்போ கருத்தை தெரிவிக்கிறேன். அடுத்து யதார்த்தத்தை ஏற்பீர், ஏமாற்றத்தை தவிப்பீர். இந்த ஜாதகத்தில் ராகு கேது செவ்வாய் தோஷங்கள் உண்டு. இந்த ஜாதகத்தில் ராகு கேது செவ்வாய் தோஷங்கள் இல்லை. ராகு கேது தோஷ ஜாதகங்களை இணைக்கும் முறை நட்சத்திரங்களின் மரப்பராகரிப்பும் பாதுகாப்பும் சாதகம் கோச்சாரம் கிரகங்களும் குறிய தானங்களும். இந்த தலைப்புகள் எல்லாம் இந்த 15 நிமிஷத்துக்குள்ள நான் ஆதாரத்தோட உங்களுக்கு தெரிவிச்சிருக்கணுங்க. இன்னைக்கு திருமணம் அப்படிங்கிறதுல இந்த ஜாதகம் அப்படிங்கிறது முதல்ல ஒரு பங்கை எடுத்துக்குது. அதாவது மணமகனின் ஜாதகத்தில் குருபலம் இருக்குதா, மணமகளின் ஜாதகத்தில் குருபலம் இருக்குதா இப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் இப்படிங்கிறது ஒன்று. அப்போ இந்த குருபலம் அப்படிங்கிறது இந்த தோஷமே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகம். அதுக்கு அந்த குருபலனை நாம் ஒரு காரணமாக வச்சுக்கலாம். ஆனால் இந்த ராகு கேது செவ்வாய் தோஷங்களை இருக்கிற ஜாதகங்களுக்கு அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்யும் பொழுது அவர்களுடைய ராசிக்கு 3, 6, 11ஆம் பாவகங்களில் இந்த செவ்வாய் ராகு கேது இருக்கிற போது திருமணம் செய்வார்கள் ஆயின் அது அவர்களுக்கு ராகு கேது செவ்வாய் பலங்கள். அப்போ அது அவங்களுக்கு நல்லதை செய்யும். ஏன்னா அந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கு அந்த தோஷம் கொடுக்கக்கூடிய கிரகமே கோச்சாரத்தில் நல்ல நிலையில் வரும் பொழுது அந்த தோஷங்கள் மட்டுப்பட்டுவிடும். மேலும் இன்னைக்கு இந்த 12 கட்டத்தில் இருக்கிறத பார்த்துட்டு பெரும்பாலான ஜோதிடர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, மணமக்களும் சரி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஆதாரமே கல்யாணத்தில் தோல்வி, குழந்தையின்மை, இதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இந்த 50 வருஷத்துக்கு முதல்ல எல்லாம் இந்த செயற்கை கருத்தரித்தல் மையங்கிறது எல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இன்னைக்கு நகரத்துக்கு இருக்குது. அதுக்கும் காரணம் இருக்குது. இப்போ இதில் ராகு லக்னத்தில் இருக்கிறதாகவும் கேது செவ்வாய் 7இல் இருக்கிறதாகவும் இருக்குதுங்க. பார்த்தீங்களா பெற்றோர்களே, இதை பாருங்க. உங்க மகளுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கும். ஆனா இது ராகு கேது தோஷமும் இல்லை, செவ்வாய் தோஷமும் இல்லைங்கிறத இந்த சக்கரம் ஆதாரத்தோட தெரிவிக்க என்னால் இயலும். இதுதான் யதார்த்தமானது. ஆகையினால இது பார்த்தீங்களா, நான் பேசக்கூடிய தலைப்பே யதார்த்தத்தை ஏற்பீர், ஏமாற்றத்தை தவிர்ப்பீர். இந்த ஜாதகம் இப்படி இருக்கு. இப்படியும் ஜாதகங்கள் இருக்கும். இனி அடுத்தது இதுல பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 2ல் ராகு, 7ல் கேது, 12ல் செவ்வாய். இது கடுமையான ராகு கேது தோஷம், செவ்வாய் 12ல் தோஷம் அப்படின்னு தான் இன்னைக்கு ஜோதிடர்களும் சரி, வித்வான்களும் சரி, பெற்றோர்களும் சரி, மணமக்களும் ஆகிய அனைவரும் சரி அப்படின்னு தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத இந்த சக்கரத்தில் அமைச்சன் வச்சுக்கோங்க. அந்த 12ல் இருக்கிற செவ்வாய்
11ஆம் பாவகத்திலையுமே அந்த 2ல் இருக்கிற ராகு 3ஆம் பாவகத்திலையுமே 8ல் இருக்கிற கேது 9ஆம் பாவகத்திலையுமே உறுதியாக ஆதாரத்தோட தெரிவிக்குங்க. அதுவும் 99.99%. அப்போ இப்படி ஏமாந்து உண்மையிலேயுமே தோஷம் இருக்கிற ஜாதகத்துக்கு கூட இந்த தோஷம் இல்லாத ஜாதகத்தை இணைச்சாங்கன்னா அந்த தோஷம் இருக்கிற ஜாதகத்துக்காரருக்கு இந்த தோஷம் இல்லாத ஜாதகத்துக்காரங்க ஈடு கொடுக்க இயலாது. அப்போ கருத்து வேறுபாடு வரும். இதுல இந்த தோஷம் இருக்கிற ஜாதகத்துக்காரருடைய சுக்கிலமோ சுரோனிதமோ உஷ்ணமானது, ஜூடு ஆனது. ஆனால் இந்த செவ்வாய் ராகு கேது இல்லாதவங்களுடைய அந்த சுக்கிலமோ சுரோனிதமோ சராசரியான, அதாவது ஜீதோஷன நிலையை உடையது. அப்போ அந்த தோஷம் இல்லாதவங்களுடைய சுக்கிலமோ சுரோனிதமோ இந்த தோஷம் இருக்கிறவங்களுடைய சுக்கிலத்தோடையோ சுரோணத்தோடையோ சேரும் பொழுது இந்த தோஷம் உள்ளவங்களுடைய சுக்கிலமோ சுரோனிதமோ அந்த தோஷம் இல்லாதவங்களுடைய சுக்கிலத்தையோ சுரோணத்தையோ வேகடிச்சு போடும். குழந்தைக்கு அங்க வாய்ப்பு இல்லாத போயிடும். இது இப்படி ஆகி போச்சுங்களா. அப்புறம் படிப்பு, பணம், வேலைன்ட்டு நாளை தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நானெல்லாம் சின்ன பையனா இருக்கிற போது 19-20 வயசுல பெண்களுக்கும் 23-25 வயசுக்குள்ள ஆண்களுக்கும் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். அப்போ 1-2 வருஷத்துக்குள்ளேயே 1-2 குழந்தைகளும் உண்டாயிரும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட அந்த குழந்தை உருவான விற்பாடு அது சரியா போயிடும். அப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பல்ல கடிச்சிட்டு வாழ்றது, வேலி தாண்டது, தற்கொலை, விவாகரத்து என்பதெல்லாம் இந்த 2 தலைமுறைக்கு முதல்ல இந்த குறிப்பிட்டு சொல்லும்படியான 100-50ங்கிற அளவில் எல்லாம் கிடையாதுங்க. அப்போ யாராவது ஒருத்தர் குழந்தையெல்லாம் போகு அவங்களுக்கு ஒரு மறு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இன்னொரு பொண்ணைய பார்த்துட்டு. ஆனால் அதுலேயுமே இந்த இடத்துல ஏமாற்றம் இருக்குது. ஆண் மலடும் இருக்கிறது. அப்போ 2 கல்யாணம் பண்ணி கூட குழந்தையெல்லாம் போன குடும்பங்கள் இருக்குது. இதை ஆண் மலடு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இது ஆதாரமாக போச்சு. அப்போ பெண் மலடு மட்டும்தான் இல்லை, ஆண் மலடும் இருக்கிறது. அப்போ இதையும் கவனத்தில் வச்சுக்கணும். ஆகையினால இப்போ வந்துங்க இந்த ஜாதகத்தில் ராகு கேது தோஷங்கள் உண்டு அப்படின்னு இப்போ நான் தெரிவிச்சிட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஜாதகத்தில் ராகு கேது செவ்வாய் தோஷங்கள் இல்லைங்கிறதையும் தெரிவிச்சிட்டேன். இந்த ராகு கேது தோஷ ஜாதகங்களை இணைக்கும் முறை அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டணுங்க. இதில் பெரிய குளறுபடி நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு. இதை பார்த்தீங்களா? இப்படித்தான் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா ஜாதகத்தை இணைக்கணும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆணுடைய லக்னத்தில் ராகு இருந்து 7ஆம் பாவகத்தில் கேது இருந்தா அந்த ஆணுக்கு இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் கேது லக்னத்தில் இருக்கணும், 7ஆம் பாவகத்தில் ராகு இருக்கணும். அப்போ இங்க லக்னத்தில் ராகு ஆண் ஜாதகத்தில், அந்த பொண்ணு ஜாதகத்தில் 7ல் ராகு. புருஷன் பொண்டாட்டிக்கு சரியான தோஷம் இதுதான். அப்போ ஒன்று அப்படி இழுத்துட்டு போனா கூட இன்னொன்று இப்படி இழுத்துட்டு வரும். எனக்கு சும்மா சும்மா கோயிலுக்கே போயிருந்தா எப்படிங்க? பெரியவங்களும் எதிர்பார்க்குறாங்க இல்லையா? அவங்கெல்லாம் 2 குழந்தையோட இருக்கிறாங்க. நாம கல்யாணம் ஆகி 3-4 மாதம் ஆச்சு, வருஷம் ஆச்சு, இன்னுமே இப்படியே இருந்தால் எப்படிங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்தோம்னா அப்புறம் அவங்களுமே இல்லற வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க. இதே ராகு கூப்பிட்டு வந்துரு, கேது அப்படி கொண்டு போனா கூட. அப்ப இப்படித்தான் ராகு கேது தோஷம் உள்ள ஆண் பெண்ணின் ஜாதகத்தை இணைக்கணும். அவர்களும் சிறப்பாக வாழ்வார்கள். இவர்களுடைய திருமணத்துக்கு தான் இவர்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவகத்தில், 6ஆம் பாவகத்தில், 11ஆம் பாவகத்தில் ராகுவோ கேதுவோ செவ்வாயோ இந்த மாதிரி கிரகங்கள்
கோச்சாரத்தில் வரும் பொழுது இவங்களுக்கு அந்த கிரகங்கள் நன்மையை செய்யும். உறுதியாக இந்த தோஷங்கள் கூட மட்டுப்பட்டு விடும். அப்போ இல்லற வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வார்கள். பெற்றோர்களே, நீங்களும் பேரன் பேத்திகளோட விரைவில் விளையாடலாம், கொஞ்சி மகிழலாம். நன்றிங்க. இன்னும் இது போன்ற நுட்பமான விவரங்கள் என்னிடம் 30க்கும் மேற்பட்டவை இருக்கின்றன. எளிமையான பரிகாரம் தான். அதாவது 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான மரங்களுக்கு மாட்டுச்சாணி உரம் போட்டு தண்ணி ஊற்றணும்னா இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அநேகமான தோஷங்கள் அகன்று போயிடும். அது மட்டுமா, கோச்சாரத்தில் 7 சனி, சதுஷ்டாசம சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, ஜென்மகுரு, இந்த தோஷங்களும் நீங்கி போயிருங்க. ஏன்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இது குருவனுடைய நட்சத்திரம். அதுக்குண்டான மரங்களுக்கு நாம் உரம் போட்டு தண்ணி ஊற்றினா குரு சாந்தமாய்க்குவார். அதே மாதிரி பூசம், அனுஷம், உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம். இந்த 3 மரங்களுக்கு மாட்டுச்சாணி உரம் போட்டு தண்ணி ஊற்றினா சனி சாந்தமாய்க்குவார். அஷ்டம சனியும் ஒன்றும் பண்ணாது. அருமையான வாழ்க்கை அவங்க வாழ்வாங்க. ஆகையினால இந்த மாதிரி எளிமையான பரிகாரத்தை ஜோதிடர்களே, ஜோதிட ஆசிரியர்களே, ஜோதிட விற்பனர்களே பொதுமக்களுக்கு தெரிவித்து அனைவரும் நலமாக வாழ அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்னுடைய விவரம் ஈரோடு மாவட்டம், பெருந்துறை வட்டம், விஜயமங்கலம், கருணாகரன், 88 70 53 10 83ங்க. என்ன தொடர்பு கொண்டு இந்த செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷத்தை உண்மையிலேயே இருக்குதா அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டு, பெற்றோர்களே உங்களுடைய மகன்களுக்கோ மகள்களுக்கோ திருமணத்தை நீங்க செய்து வச்சீங்கன்னா முழுமையான வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். வாய்ப்புக்கு நன்றிங்க. என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இப்போ நான் காட்டி பேசுறேன் இல்லைங்களா, அதனுடைய நகல்கள் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும். வந்து வாங்கிக்குங்க. வாய்ப்புக்கு நன்றிங்க. வணக்கங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூயா. கரகோஷத்தோட கருணாகர ஐயா ரொம்ப அற்புதமாக ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம கருத்தரங்கத்துக்கு அவங்க பிரியப்பட்டு வராங்க. அதுக்காக பிரியப்பட்டு அவங்க பேச வைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ வெயிட் பண்ணி, இந்த வயசுலையுமே வெயிட் பண்ணி ஜோதிட கருத்துக்களை கொடுக்கறதுக்காக எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க பாருங்கள். இது மாதிரி நாமளும் இருந்தால் நிச்சயமாக ஜோதிடத்தை தாண்டி ஜெயிக்கலாம்ங்கிறது நிதர்சனமான உண்மை.